ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது? 2000 ஆண்டு கால தமிழர்களின் ரகசியம். ஆடிப்பெருக்கு இது வெறும் கொண்டாட்டமோ அல்லது விழாவோ கிடையாது நண்பர்களே. இன்றைக்கு சரியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் தங்களின் உயிராக கருதிய இயற்கைக்கும் நதிகளுக்கும் நன்றி சொன்ன ஒரு பிரம்மாண்டமான நாள். ஆனால் ஏன் எத்தனையோ நாட்கள் இருக்க இந்த ஆடி மாதம் 18ஆம் நாளில்தான் இதை கொண்டாட வேண்டும்? காவேரி நதிக்கும் நமக்கும் என்ன அப்படி ஒரு பிணைப்பு? வாருங்கள், கால இயந்திரத்தில் பின்னோக்கி பயணித்து இந்த ரகசியத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். காவிரி கரையில் பிறந்த பாரம்பரியம். காலம் மாறலாம், காட்சியும் மாறலாம். ஆனால் அன்றைய தமிழனின் வாழ்வியல் எவ்வளவு ஆழமானது தெரியுமா? அவர்களுக்கு கடவுள் வேறு எங்கும் இல்லை. அவர்கள் கால் பதிக்கும் மண்ணும் தாகம் தீர்க்கும் நீரும் தான் அவர்களின் தெய்வங்கள். கோடை வெயிலின் கொடுமை முடிந்து மேற்குத் தொடர்ச்சி மலையில் பெய்த மழையால் தென்மேற்கு பருவக்காற்று கோலாகலமாக தன் பயணத்தை தொடங்கும் அந்த தருணத்தில் கர்நாடகத்தை கடந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள் கம்பீரமாக பிரவேசிக்கும் காவிரி அன்னை கரை புரண்டு ஓடி வருவாள். வறண்டு கிடந்த தன் பிள்ளைகளின் பசி தீர்க்க தாய் தன் பாட்டியோடு ஓடி வருவதைப் போலத்தான் அந்த புது வெள்ளத்தை உழவர்கள் பார்த்தார்கள். அந்த தாயை வரவேற்று, இயற்கையே, எங்களுக்கு இந்த ஆண்டும் வாழ்வளிக்க வந்தாயே, உனக்கு கோடி நன்றிகள் அம்மா என்று தலைவணங்கி நின்ற தருணம்தான் ஆடிப்பெருக்கு. ஏன் கரெக்டா ஆடி 18ஆம் நாள்? எப்போவுமே ஆடி மாதத்தில் காவிரியில் நீர்வரத்து உச்சத்தை தொடும். விவசாய களங்கள் உயிர் பெறும் நேரம் அது. விவசாயிகள் தங்கள் கைகளில் நெல்மணிகளை ஏந்தி புது நம்பிக்கையோடும் புன்னகையோடும் விதைக்கத் தொடங்கும் திருநாள். இது வெறும் மதம் சார்ந்த சடங்கு அல்ல நண்பர்களே. இயற்கையை நம்பு, நீரை நேசி, அது உன்னை என்றென்றும் வாழ வைக்கும் என்ற நம் முன்னோர்களின் மிகச்சிறந்த வாழ்வியல் தத்துவம். சரி, இந்த நாளில் என்னதான் நடக்கிறது? காவிரியின் கரைகள் அன்றைக்கு ஒரு திருவிழா கோலமாக மாறும். நம் தாய்மார்கள் புதுச்சேலை அணிந்து ஆற்றங்கரையில் மஞ்சள் தடவிய புதுக்கயிற்றில் தாலியை புதுப்பித்துக் கொள்வார்கள். குடும்பம் சுபிட்சமாக இருக்க வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்வாங்க. அது மட்டும் இல்லாம புளியோதரை, எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல்னு விதவிதமான சித்திரான்னங்களை செய்து காவிரி தாய்க்கு படைத்து அங்கிருக்கும் குழந்தைகளுக்கு கொடுத்து மகிழ்வார்கள். அந்த இடமே ஒரு நேர்மறையான ஆற்றலால், பாசிட்டிவ் எனர்ஜி நிரம்பி வழிவதை உங்களால் உணர முடியும். இதன் பின்னால் இருக்கும் ஆழமான அறிவியலை பார்த்தீங்களா? நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் உயிரியக்கம் இல்லை என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்த விதம் இது. நதிகளை சுத்தமாக பாதுகாக்க வேண்டும், மழைநீரை சேமிக்க வேண்டும், இயற்கையை ஒருபோதும் அழிக்கக்கூடாது என்ற பாடத்தை இந்த திருவிழா நமக்கு அமைதியான முறையில் கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் ஆடிப்பெருக்கு என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, இயற்கைக்கு நாம் செலுத்தும் மாறாத நன்றிக்கடன். இன்று நாம் ஆடிப்பெருக்கை கொண்டாடும்போது ஒரு நாள் காட்டி விழாவை மட்டும் நாம் கொண்டாடவில்லை. நமக்கு சோறிடும் மண்ணையும் உயிர் கொடுக்கும் நீரையும் இந்த உலகை காக்கும் இயற்கையையும் சேர்த்தே வணங்குகிறோம். ஏன்னா, நீர் இருந்தால் வாழ்வு உண்டு, இயற்கை இருந்தால் எதிர்காலம் உண்டு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. மேலும் கதை பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.